முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கதையை பேச ஆரம்பித்தா இங்கே ஆரம்பித்தா நான் பார்த்தீங்கன்னா அந்த குஜராத்தோட அந்த கிரகபிரவேச வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தால் இங்கே ஜிஞ்சார வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அந்த அளவுக்கு இழுத்து கொண்டு போகிறேன். நானும் பார்ப்பேன் மற்ற இதெல்லாம் ஒரே நிமிஷத்துக்குள்ளே சொல்ல வேண்டியதை ஒரு வாரத்துக்குள்ளே தான் ஒரு இது சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேன். என்னால் மட்டும் ஏன் அப்படி அதை சுருக்கம் இல்லைன்னு எனக்கே தெரில. ஒரு வேளை நீட்டாக போய்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலே என்ன பண்ணலான்னா இந்த டாபிக்னா அதை மட்டும் ஒரு டிப் முடிச்சிடுவோம், அப்புறம் அடுத்த டாபிக் அந்தமாரி பேசலான்னு இருக்கேன். இல்லைன்னா நான் சொல்லி நம்மளுக்கு ஞானம் வருதோ இல்லையோ என் பேர பிள்ளைங்க எனக்கு கோயில் பந்தம் தூக்கிடும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இழுத்துட்டு போயிடுவோன்னு நினைக்கிறேன். அது சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். அந்தமாரி பேசுவோம். பண்ணுவோம் சண்டையை மட்டும் பற்றி பேசுவோம். சண்டை மட்டும் நம்ம பேசுறது எதுவுமே அம்மாக்கோ அப்பாக்கோ பிள்ளைக்கோ வயசு பிள்ளைக்கோ வயசு பையனுக்கோ யாருக்குமே நம்ம பேசல. நம்ம பொதுவாக பேசுகிறது நம்ம மனசை நம்ம எப்படி நம்ம கேமை விளாட்றோம் அதுதான். இப்போ விளாட போகிற கேம் என்ன தெரியுமா? சண்டை. உரிமை குரல் கொடுப்பாங்களே, நம்ம உரிமை குரல் கொடுக்கணுன்னா கூட நம்ம டைமு எல்லாமே கரெக்டாக அமையணும் தெரியுமா? அது கரெக்டான டைமாக இல்லைன்னா வீங்களேன். நேற்று ஒரு ஜாதகத்தில் பேசியிருப்பேன். பிரசவம் வலி பிறக்க வைக்கிறதுக்கும் அவ்வளோ ஸ்டெப் இருக்குது. நீங்கள் தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத பண்ணிங்களா பிள்ளை வெளியே வரத்துக்குள்ளே நீங்கள் மயக்க போட்டுருவீங்க, பெரிய பிரச்சனையில் வந்துடும். ஸோ எல்லாத்துக்கும் நேர காலம் இருக்குது பாருங்கள். பிள்ளை பிறக்கிறதுக்கு கூட நேர காலம் இருக்குது. அந்த நேரத்தையும் காலத்தையும் எப்படி விளாட்றோன்னு பார்ப்போம். நம்ம அந்த நியாயத்தை உரிமை குரலை பற்றி பேசுவோம் இன்னைக்கு. இப்போ சொல்லிடுறேன். நான் பயங்கரமாக அந்த வீடியோவில் போகிறேன் தெரியுங்க. தானே அந்த இமோஷன். நான் இப்போ ஒரு யூடியூப் நான் எனக்கு நடிக்க தெரியாது, பாட்டு படிக்க தெரியாது. அந்த வீடியோ செய்யற வீடியோக்கு ஒரு ஃபீல் உயிர் கொடுக்க அதுக்கு தான் நான் எஃபர்ட் போடுவோம். மற்றபடி எனக்கு ஒழுங்கா கேமரா எடுத்து 2 ஃபோன் வச்சிருக்கேன். அதுக்கு ஐஃபோன் ஒழுங்கா ஃபோட்டோ பிடிச்சி கரெக்டாக எடுக்க தெரியாது. நீ பார்ப்பீங்க எல்லாமே டான்ஸ் ஆடும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஞானம் வருதோ இல்லையோ மயக்கம் வந்துடும், சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஆடுது. அது என்னோட வயசு பிரச்சனையா என்னோட கிரியேட்டிவான்னு தெரியல. எவ்வளோ மாற்றிக்க வேண்டியது இருக்கு. ஆனால் நம்மளோட தப்பை கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு வரணும். வீடியோ உங்களுக்கு நீங்கள் பாருங்க. அந்த மூஞ்சி அந்த அப்படி கண்ணெல்லாம் தொடக்க அந்த டைமில் எனக்கு சளி பிடிச்சிருந்துச்சி. நான் எல்லாமே எடுத்து வச்சுக்குவேன். எனக்கு அந்த வீடியோக்கு எப்போ அது யூஸ் பண்ணுமோ நான் அப்போ யூஸ் பண்ணுவேன். அதுக்கு என்னாச்சும் இது கிரியேட்டிவாக பண்ணுவேன். அந்த ரசனையாளருக்கு எவ்வளோ ஐடியா இருக்குது தெரியுமா? நான் உண்மையாலுமே ரசனையாளர்னு இப்போ இந்த யூடியூப் திறந்த ஆரம்பிச்சிட்டேன் கதையை. ஏன்னா நான் எனக்கு மோடிஃபை பண்ண ரொம்ப பிடிக்கும். நம்ம அடுத்தடி இப்போ அந்த ரசனையை பற்றி பேசுவோம். அந்த ரசனையை உண்மையால ரசிக்கிறவங்க எவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்கன்றதை பற்றி பேசுவோம். அது பெரிய விஷயம். நான் இப்போ ரசனையாளர்னு எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா அந்த யூடியூப் மூலியமாக தான். ஏன்னா நான் வீடியோ பாருங்களேன், அந்த வீடியோ கிளியராக இல்லை பார்க்க முடியலன்னா கூட அதுக்கு ஒரு உயிர் கொடுக்க பழைய வீடியோ பழைய ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் போட்டு அதை வெளியே அவுட்புட் நல்லா காட்ட பார்ப்பேன். அந்த காமெடி டைமில் ஏன் மூஞ்சி அது நான் அதுக்குன்னு எடுக்க மாட்டேன். நீங்கள் என்ன கண்ணங்கனமாக அறிஞ்சு அழுவுனா கூட வர முடியாது அந்த ஷூட் பண்ணுற டைமில். அது வராது. எப்படி நம்மளுக்கு வரும்? அது அந்த கலைஞனுக்கு தான் வரும். ஆனால் நான் மோடிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரசிக்கிறதுனால. பாவமோ இல்லையோ நான் பாவம் தருப்பேன். இப்போ நான் பேசுறதெல்லாம் நேற்று வேற ரெக்கார்ட் பண்ணி அவ்வளோ வச்சிருக்கேன். பைத்தியங்கள் மாரி பேசி ஏன் அப்படி பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நான் அந்த ஷார்ட்டாக முடிக்கலான்னு இருக்கேன். அவ்வளோதான் ரசிக்கணும். அப்புறம் அடுத்த திருப்பி நான் சொல்கிறேன் ரசிக்கணும்னா என்னென்ன பண்ணுவாங்கன்னு. இந்த நம்ம ஃபைட் உரிமை குரல் கொடுக்க இப்போ எக்ஸாம்பிள் செஞ்சுக்கோமே. இப்போ இந்த பக்கத்து ஒரு 3-4 பேர் இருக்காங்க ஃபேமிலி. ஏன்னா அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றதே இப்போ சொந்தக்காரங்க ஃபேமிலி மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமாலும் நடந்திருக்கலாம். அவங்க மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், இல்லை கல்யாணமான பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், இல்லை பிள்ளைங்க ஏமாத்திருக்கலாம். அம்மா அப்பாவை படிக்க வச்சுட்டு இதெல்லாம் பிளான்டா தள்ளிட்டு போயிருக்கலாம். இல்லை அம்மா அப்பாங்க அதுங்களை வளர்க்காம அங்கே கேங்ஸ்டராக இருக்கலாம். பொம்பளை பிள்ளைங்க எவனையாவது கூட்டிடுவோம். எல்லாத்துக்கும் நம்ம காரணம் இருக்குது. ஏன்னா நம்ம உருப்படியாக நம்ம வேலையை செய்யலை. அப்போ அதுங்க அப்படி வந்தோன்னே எல்லாமே அவங்க நியாயத்துக்கு தான் உரிமை குரல் கொடுக்க பார்ப்பாங்க. இன்னொன்று மக்களே, நம்மளாம் சூப்பர் டூப்பர் ஞானிலாம் கிடையாது. நீங்கள் உரிமை குரல் கொடுக்க போனால் உங்களுக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்க. இன்னொருத்தனுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன புத்திசாலியில் இப்போ இந்த ஞானியா சொல்லுங்க வச்சிடறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு நியாயம் தரமா. இப்போ நான் பெரிய ஞானி மாரி பேசியிருக்கேன். அப்போ இது இவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கணும். ஏன் அவங்க அவ்வளோ பேர்கிட்ட சண்டை போட்டு ஒதுங்கி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குதானே? ஏன்னா அவங்க சைடு அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கும். இப்போ நான் நியாயம் இருக்குன்னு சொல்லி பேசுகிற மாரி அவங்க சைடு அவங்க நியாயம் இருக்கும். ஏன்னா அதுதான் மனுஷன். அவங்க நியாயத்துக்கு போராடுறவங்க தான் மனுஷன். நீங்கள் மற்றவங்க நியாயத்துக்கு போராடுறீங்கன்னா நீங்கள் தெய்வ குழந்தை தான். இங்கேருந்து மானத்துலேருந்து குதிச்சு நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். அது இல்லை தானே? அப்போ அவங்களுக்கு தான் அவங்க உரிமை குரல் கொடுப்பாங்க. நான் பேசுறது எனக்கு நியாயம்னா அவங்க என் கூட சண்டை போட்டிங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பக்கம் நியாயம் இருக்கும்.
ஆமாம் தானே. இப்போ நம்ம அவங்கவுங்க நியாயத்தை பற்றி பேசல, நம்ம மனசுல எப்படி வந்து நம்ம உரிமை குரல் கொடுக்குறோன்னு பார்ப்போமே, அந்த உரிமை குரல் எப்படி நம்ம விளையாட்டு காட்டுறோன்னு பார்ப்போமே. புரிஞ்சுக்கிங்க, நான் பேசுறது வந்து என்னை பற்றி தான் நீ பேசுகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே ஐயான்னு கையை தூக்கிட்டு வந்துடாதுங்க. தயவுசெய்து நம்ம எல்லாத்துக்காக நான் சேர்த்து தான் பேசுகிறேன். நம்ம எங்கெங்கே நம்ம வந்து நியாயத்தை நம்ம வந்து எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுறோம், எங்கே ரசிக்கலை, எங்கே நம்ம ஹியூமனிட்டி நம்மளோட ஜாப் எங்கே மறந்துடுறோம் அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம். அதுக்கு தான் ஒரு ஸ்டாரி வந்து நான் பாயிண்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து எல்லாமே கேட்போம், நம்மளோட மிஸ்டேக்கை திருத்திக்கிட்டு இன்னும் சூப்பராக கொண்டு போகுமா. நீங்கள் அந்த சக்தி விஷயம் சொன்னதானே 1.5 வயசு பிள்ளை நான் உங்கள்கிட்ட பேசும்போது தான் எனக்கே தெரியுது, ஆமாம் அப்பயே நந்தினி டான்ஸுக்கெலாம் நான் கற்றுக் கொடுக்கல எனக்கு தோணுச்சு தெரியுமா. அதையும் நம்ம ஒரு அடிப்படை இதாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம புக்கு படித்து கொடுக்குறோம், அதுங்களுக்கு நாலேஜ் கொடுக்குறோம், அறிவு, ஏன்னா அதுங்களுக்கு சம்பாதிக்கணும் ஃபியூச்சரில். இன்னொன்று வந்து இந்த ஒழுக்கம் அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் அந்த வேலைக்குன்னு நம்ம அந்த நம்ம டிசிப்ளின் நம்மளோட அந்த சாட்டில் வைக்கவே இல்லை தானே. பிள்ளைங்களுக்கு இந்த வேலை அது செய்யலை. நான் அவங்கள்ட்ட பேசும்போது தான் எனக்கே தெரிஞ்சு, ஆமாம்ல நம்மளும் செய்யாமல் தான் இருக்கேன்னு. ஆமாம் தானே. நம்ம கதைக்கு வந்துடும். இல்லைன்னா வந்து பேர பிள்ளைங்க வெயிட் பண்ணுங்க, எனக்கு வந்து நெய் பந்து பிடிக்க. இப்போ நம்ம வந்து நியாயம் பேச போகிறோம். அது அவங்கவுங்க நியாயம் நான் சொல்லியாச்சு. அவங்கவுங்க நியாயத்துக்காக நம்ம என்ன மனசானே அவங்க நியாயத்துக்கு தானே உரிமை குரல் கொடுக்க வரோம். மேபி அந்த பிரச்சனை நடந்து வந்து சுட சுட அப்படியே மின்னிக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் நெருப்பு. அந்த நேரத்தில் அவங்களால பொறுத்துக்க முடியல, நம்மளை எப்படி அவங்க பேச முடியும், சூடு சொரணை எல்லாம் இருக்கும், நான் கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம தப்பு பண்ணுறது வந்து நேரங்கட்ட நேரத்தில் வந்து அந்த டேபிள் டாக் வைக்கிறது தான். டேபிள் டாக்கோ அந்த ஒரு கம்யூனிகேஷன் நம்ம போய் பேசுறது வந்து அது ஒன்று. அந்த டைமிங் வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். மேபி அந்த காலத்து கல்யாணம் பார்த்தீங்க தானே, புருஷன் முன்னாடி அடிச்சுட்டு கிடந்தா கூட அம்மா அப்பா வர்றதுக்கு 2 மாதம் டைம் இருக்குது, அதுங்க திருப்பி ஒன்று சேர்ந்துருவாங்க. ஏன்னா டைம் வந்து வாழ்க்கையை வந்து காப்பாற்றும். நம்ம அவசரப்பட்டுட்டு போயிட்டு உட்காந்தோன்னு வைங்களேன், டேபிள் டாக்கு இந்த பக்கத்து ஒரு 5 பேர் அந்த பக்கத்து போய் உட்காந்துட்டோன்னு வைங்களேன். இப்போ நம்ம பேச போகிறது ஒரே இஷ்யூ தான், அது என்ன இஷ்யூ வேணுமா கூட இருக்கலாம். அப்போ நம்ம சொல்கிறோம், நீங்கள் எப்படி பே பண்ணலாம், இது தப்பு தானே அப்படி இப்படின்னு போகிறதே நேரங்கட்ட நேரத்தில் போனால் மேபி அதை வச்சு பேசுவோமே. இப்படி அப்படின்னோன்னா வந்து இவங்க யோசிப்பாங்க, ஏன்னா அவங்க சைட்டு நியாயம் இருக்குல்ல. அப்போ அந்த நியாயத்துக்கு வந்து உயிர் கொடுக்கணுன்னா அப்புறம் அவங்க இன்னொரு காட்டை தூக்கி போடணுமே. இப்போ நம்ம ஒரு சீட் காட்டை தூக்கி போட்டால் அவங்க ஒரு காட்டை நம்மள்கிட்ட தூக்கி போடணும், அதானே கேமு. அப்போ நம்ம சொல்லும் போது அப்போ ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். ஓகே இவங்க இவ்வளோ சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம நியாயப்படுத்தணும்னா நம்ம ஸ்டாரிக்கு உயிர் கொடுக்கணும்னா அவங்க ஒரு காட்டை தூக்கி போடுவாங்க. அந்த இருக்கிற நியாயத்தில் வந்து இன்னொரு காட்டு வரும், வந்துட்டு நீ இப்படிலாம் பண்ண. அப்போ இவங்க யோசிப்பாங்க, ஓ இவ்வளோ தூரத்துக்கு பார்த்து வச்சுருக்காங்களா அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு பார்த்து வச்சதெல்லாம் அவங்க மைண்டில் வர ஆரம்பிச்சிடும். அவங்க எண்ணம் கூட இருந்திருக்காது, நீங்கள் போட்ட காட்டுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கணுமே. அப்போ இது பண்ணி பார்ப்பாங்க, ஓகே அதை வச்சு நம்ம இப்போ இந்த காட்டை தூக்கி போடலான்னா அவங்க ஒரு காட்டை தூக்கி போடுவாங்க. இந்த ஒரு காட்டை தூக்கி போடுறாங்க தானே, அவங்க போட்ட காட்டுக்கு வந்து இவங்க இன்னொரு காட்டு போடுவாங்க. ஏன்னா அந்த பத்துலையே நம்மளுக்கு பவரு அவங்க போட்டோன்னே அப்புறம் இவங்க பத்துலையே அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொரு காட்டு போடுவாங்க. இன்னொரு காட்டுனா வந்து இன்னொரு பிரச்சனை அங்கே வெளியே கொண்டு வருவாங்க, இப்படி நடந்துச்சுன்னு. அப்புறம் அந்த பிரச்சனைக்கு இன்னும் ஓவர் கம் பண்ண இவங்க பவர் ஏற்றிக்கிட்டே போகணுமே. அந்த அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் பேச போனீங்களா ஒவ்வொரு காட்டாக வரும். ஏன்னா அவங்க போடுற காட்டுக்கு வந்து இன்னொரு உயிர் கொடுக்கணும், தீனி கொடுக்கணும், நீங்கள் ஒரு காட்டு போடுவீங்க. போன மாதிரி அவங்க ஒரு காட்டு போடுவாங்க, அப்போ நீங்கள் ஒரு காட்டு போடுவீங்க, போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அங்கே நிறைஞ்சி போன பிறகு இந்த காட்டில் அதுக்கு சொல்யூஷன் கிடையாது தெரியுமா. உங்களோட பார்வை அவங்க மேலே வந்து ரொம்ப சீப்பாயிரும், அவங்களோட பார்வை வந்து உங்கள் மேலே ரொம்ப சீப்பாயிரும். நீங்கள் போட்டது எல்லாமே வந்து விளையாண்டதெல்லாம் கேம் இல்லை தெரியுமா, உங்களை வச்சு நீங்கள் விளையாட்டுட்டீங்க. மீனாட்சி டிங்கிரி டிங்காலே உலகம் போற போக்க பாரு தங்கமே தில்லாலே. டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே உலகம் போற போக்க பாரு தங்கமே தில்லாலே. நீங்கள் யாருன்னு வந்து உங்கள் முகத்தை கிழிச்சு காட்டியிருப்பீங்க அந்த சிச்சுவேஷனில். அது மேபி அந்த டைம்னாலே இருந்திருக்கலாம் கண்டிப்பாக. அதுக்கு நீங்கள் ஓய்வு கொடுத்துருந்தா நடக்காமல் இருந்திருக்கலாம், டைமாகவும் இருந்திருக்கலாம், இல்லை நம்மளோட கடவுளோட விளையாட்டாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா கடவுளே வந்து மனசு ரூபத்தில் தான் வந்து விளையாடுறாங்க, அதான் கூட இருக்கலாம். நீங்கள் போய் பூத்தாவா அதில் போய் மாட்டிக்கிட்டீங்க தானே, பலியாட ஆயிட்டீங்க தானே. எதுக்கா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. பொறுத்தவங்களாம் வந்து பெரிய கோலைன்னு சொல்ல முடியாது. பொறுத்தவங்க தான் வாழ்க்கையிலே சக்ஸஸாக இருக்காங்க, நானே பார்த்துட்டேன். பொறுக்கிறது கோவம், எனக்கெல்லாம் முன்ன கோவம் அதான் பிச்சுக்கிட்டு வரும்னு சொல்லுவேன். எல்லாத்துக்கும் வந்து டைம் எல்லாமே வேணும். அப்போ அதெல்லாம் கரெக்டாக மேபி அந்த டைம் எல்லாமே கரெக்டாக நீங்கள் யோசிச்சு அந்த வயசு அந்த சயின்ஸு எல்லாமே யோசிச்சு கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி எடுத்து வச்சு அந்த கேமை விளையாண்டுருந்தீங்களா மேபி அழகாக முடிச்சிருக்கலாம் அந்த கேமை. யாராவது ஒரு ஆள் கப்பை தூக்கி இருப்பீங்க, 2 பேரும் கத்தியை தூக்கினீங்களா, என்னத்தை தூக்கினேன் இந்த காலம் ஃபுல்லாக வந்து மூஞ்சில முழிக்க கூடாத அளவுக்கு பகை வந்திருக்கும். மீனாட்சி டிங்கிரி டிங்காலே உலகம் போற போக்க பாரு தங்கமே தில்லாலே. டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே
உலகம் போற போக்க பாரு தங்கமே தில்லாலே. கண்டிப்பா எல்லா வீட்லயும் அந்த மாதிரி நடந்திருக்கு தானே. அதனால வந்து அந்த கேம் விளையாடுற மணிக்கு எப்படி விளையாடலான்னு பாருங்க. அது பாருங்களேன் எப்படி விளையாடலான்னு. இப்போ உங்க கேமை விளையாடுங்க, கரெக்டா விளையாடுங்க. நீங்க எந்தெந்த ஏஜ்ல வந்து டிராவல் பண்றீங்க, எந்தெந்த ஜேர்னில போறீங்க, அதெல்லாம் பார்த்து பார்த்து மூவ் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களோட கேம்ல அழகா விளையாட முடியும். இன்னொரு வந்து அந்த காதல், ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி பண்ணலாம், இழுத்துக்கிட்டே போயிடும். அந்த சின்ன பிள்ளைங்க 13-14 வயசுல வந்து அதுங்க லவ் பண்ணதோட சில அம்மா அப்பா வந்து மனசு உடஞ்சிரும். ஏன்னா அவங்க பொத்தி வளர்த்துருப்பாங்க. இவ்வளோ வளர்த்து வந்து ஏன் நம்ம பிள்ளை இப்படி பண்ணுது, எதுக்கு பண்ணணும், நம்மளுக்கு துரோகம் பண்ணிடுச்சு, அது நம்மள தானே லவ் பண்ணணும் அப்படிலாம் நம்மளுக்கு தோணும். அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது அவங்களுக்காக பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு அது வருதுன்னா வந்து அந்த பருவம் அடைஞ்சிட்டாங்கன்னு முதல்ல புரிஞ்சிக்கிட்டு வந்து அதுலேருந்து அவங்களை எப்படி அழகாக காப்பாற்றி கொண்டு அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணும்னு பாருங்கள். ஏன்னா பிள்ளைகள்லாம் வந்து கண்ணாடிங்க. நீயா அது வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிச்சின்னு வந்து அவங்க எதுக்கு பிறந்தாங்கன்றதே மறந்துட்டு வந்து அவங்க கூட வந்து முட்டி மோதி நிற்காதீங்க. ஆனால் எல்லா அம்மா அப்பாவுக்கும் அந்த வலி வரும். இதெல்லாம் இந்த கடவுள் பண்ணுற டெஸ்ட்டு தான் நினைக்கிறேன். அதான் சோதனை. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொள்வேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா, நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். நம்மளுக்கு சோதனை வேற எப்படி வரும் சொல்லுங்க. நம்ம கடமையை கரெக்டா செய்யற டைம்ல தான் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அது டெஸ்ட்ல தோத்துட்டா உட்காந்துருக்கடிது. டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே, உலகம் போற போக்க பாரு தங்கமே தில்லாலே. டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே, உலகம் போற போக்க பாரு தங்கமே தில்லாலே. நல்லா வாழ்வோம், ரசனையோட வாழ்வோம். ரசனையில வந்து எவ்வளவு நம்ம செய்யலான்னு இருக்கு தெரியுமா. அடுத்த தொப்பிகள் கொண்டு வரேன்.